ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி லைவ் என்னால் போட முடியாது. நான் திடீர்னு எனக்கு நாகூர் கோயிலுக்கு எங்கள் அக்கா வீட்டில் கூப்பிட்ருக்குறாங்க. அக்கா பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து திரும்பி கிளம்புறான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளே நாகூர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால் எல்லோரும் போகிறாங்க. ஒரு சீட்டு காலியாக இருக்குது காரில். நீ வர மாதிரி இருந்தால் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால் நானும் வரலன்னு தான் சொன்னேன் ஆரம்பத்தில். திரும்பியும் வான்னு கூப்பிட்றாங்க. என்னன்னா மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் நான் வரலன்னு சொல்லி சொன்னேன். குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிடும்போது யாராக இருந்தாலும் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் போயிடணும் பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கள் பெரியப்பா தான் ரொம்ப சொல்லுவார், கோயிலுக்குன்னு யாராவது கூப்பிட்டா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. அதனால் என்னை கூப்பிடுறாங்க. அவசியம் போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை. நாகூர் கோவில் போயிட்டு வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அப்பா நல்லா இருக்கும்போதே அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு நினச்சேன், முடியல. அம்மாவாவது அனுப்பி வைக்கணும்னு நினச்சேன், அதுவும் முடிய மாட்டேங்குது. என்ன கூப்பிட்றாங்க. அம்மாவால் அவ்வளோ தூரம் போக முடியாது, அதனால் என்னை கூப்பிட்றாங்க. அடுத்த தடவை கண்டிப்பாக காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரையும் வேன் வச்சு அனுப்பலான்னு பார்க்குறேன். அதனால் நான் போயிட்டு வர வரைக்கும் லைவ் போட முடியாது, வீடியோ போட முடியாது. ரொம்ப கோயில் சுற்றி பார்க்குறதுலையும் வேளாங்கண்ணி போவாங்களா என்னன்னு தெரியல. போயிட்டு வரதுக்கு தான் சரியாக இருக்கும். அங்கே இங்கே கண்டிப்பாக எனக்கு வீடியோ போட முடியாது. முடிஞ்சால் நாளைக்கு அங்கே போகும்போதும் போகிற இடத்துல டைம் கிடச்சிச்சின்னா வீடியோ போடுவேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் லைவ் போட முடியாது. எதிர்பார்க்காதீங்க, என்னடா போடலையேன்னு கேட்காதீங்க. அதுக்கு தான் முன்னவே நான் வீடியோ போடுறேன். ஆள் ரெடி பண்ணி விடணும். மாட்டை மேய்க்கிறதுக்கும் பால் கறக்கிறதுக்கு பாப்பா கறந்துக்கும். மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பெரியவரை கூப்பிட்ருக்குறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. அவர் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே போயிட்டு வந்துட்டால் தான் அப்புறம் திரும்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா மாடு ஆடு வச்சுருக்கிறவங்க எங்கேயும் போக முடியாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். திரும்பவும் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. அதனால் கிளம்பி போகிறேன். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து